ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 ஷாட் கூட போயிடலாம். அண்ட் இதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம்னா ஜங்குக்கு வந்து அப்படியே கிளம்பி போயிருப்பான். ஸோ இதை வந்து ஜென்னி பார்த்துருப்பா. பார்த்துட்டு பின்னாடி ஓடி வந்திருப்பா. என்ன ஜங்குக் அப்படியே போயிட்டே இருக்க? ரெட் கார்டோட வேல்யூ இவ்வளோதானா ஜங்குக்? என்கிட்ட ஆனால் இப்படி இருக்காதே. ஐயோ, என்கிட்ட இல்லை, மற்றவங்க கிட்ட அப்படி இருக்காதுல்ல. சொல்லு ஜங்குக். ஏய், ரெட் கார்டு தான் கொடுத்துட்டான்ல, அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், விடு போ, விட்ரி, நான் பார்த்துக்கிறேன்ல, விடு. ஏன்னா எனக்கு புரியல ஜங்கு, காணானா எனக்கு தெரியுது உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு. என்னை கழட்டி விட பார்க்குறியா? சொல்லு ஜங்கு, நான் உனக்கு வேண்டாவா? என்ன பார்க்குற? சொல்லு. என்ன ஏதாச்சும் பேச வைக்காதடி. உன்னெல்லாம் கழட்டி விடணும்னா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஏய் போடி, போய் வேலையை பாரு போ. ஜங்குக், நான் ஃபர்ஸ்ட் லவ், நீ என் ஃபர்ஸ்ட் லவ். நான் உன்னை விட மாட்டேன், நீயும் என்னை விடக்கூடாது. சரியா? இதான் நம்ம லவ். தேவையில்லாமல் உனக்கும் எனக்கும் நடுவில் யார் வந்தாலும் அவள் வேற மாதிரி ஆயிடுவா. உனக்கு புரியலையாடி? அவள் ஏதோ ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஏதோ என் மேலே க்ரேஸாக இருக்கா, அவ்வளோதான். அவளை போய் என்னடி கஷ்டப்படுத்த சொல்கிற? அவளோட ஃபேஸ் பார்த்தியா? எப்படி ஆனான்னு பார்த்தியா? நான் கம்மிட்டான்னு அவளுக்கு தெரியாதுடி. அதுக்கப்புறம் ஒதுங்கிடுவா. ஒதுங்கலண்ணா என்னை வெறுப்பேதா தள்ளுடி. சங்கோ, காம் டவுன். ஏன் அவ்வளோ கோவப்படுற? அவ விஷயம்னா உனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குல்ல. ஏன்னா அவள் என்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உன்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உன்னை லவ் பண்ணுறாளா? அப்போ எனக்கு உங்ககிட்ட என்னடா கிடைக்குது? வேணாண்டி, அவளாம். எனக்கு உன்கிட்ட என்ன கிடைக்குது? எதுவுமே கிடைக்கல. ஆனால் உனக்கு என்கிட்ட எல்லாமே கிடைக்குது ஜங்கோக், மறந்துடாத. அப்படி சொல்லி ஜென்னி அங்கேருந்து கிளம்பியிருப்பா. ஸோ எங்கள் ஜங்கோக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கும். அவனுக்கு கோவத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து அழுகையும் வந்திருக்கும். ஏன்னா அவன் ஜென்னியை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். பட் ஜென்னி அவளை ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஜங்குக்கு அப்படியே உட்காந்துட்டான் அந்த இடத்துல. ஸோ இப்போது வைன் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்திருப்பாங்க. வந்துட்டு ஜங்குக்கிட்ட என்ன பண்ணலாம்டா, ரெட் கார்டு கொடுத்துருக்கோமே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதோ ஜங்குக்கு எதுவுமே பண்ண மாட்டான், அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடுவான். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜங்குக்கும் வைனும் இப்படி மீட் பண்ணுற மாதிரி எதிர வராங்க. ஆக்சுவலாக வைனுக்கு தெரிஞ்சிருக்காது ஜங்குக் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு வைன் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஒரு நிமிஷம்? தலை இல்லை, எனக்கு உண்மையாக தெரியாது நீங்கள் ஜென்னியை லவ் பண்ணுறது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. சீரியஸ்லி எனக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அந்த இடத்துல நான் இல்லைன்னு. ஏய், நீயும் கடுப்பு எடுத்துருக்கா தள்ளடி அப்படி சொல்லிட்டு இப்படி தள்ளி போயிருப்பான். ஸோ அதுக்குள்ளே ஜென்னி வந்திருப்பா. ஜென்னி வந்தோடனே ஜங்குக்கால என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்ட் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருப்பாங்க. வந்தோனையும் டே மச்சான், ரெட் கார்ட்ரா அப்படி சொல்லிட்டு கதைட்டே வந்திருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வர வழியே இல்லை. அப்படியே வயனோட கையை மட்டும் பிடிச்சி அப்படியே முறுக்குறான். ஜங்கு வலிக்குது, ப்ளீஸ். என்னாச்சு? எனக்கு உண்மையாக தெரியாது தானே சொல்கிறேன். ஸோ வயன் அழுதுகிட்டே இருக்கும் போதும் ஜங்குக்கு வர வழி இல்லாமே வயனை போட்டு அடிச்சிருப்பான் நல்லா. ஸோ வயன் அப்படியே அங்கேயே விழுந்திருப்பா. ஸோ டக்குன்னு ஜென்னி வந்துட்டு, என்ன வேண்டாம், எதுக்கு இப்படிலாம்? நீ ஓகேவா? ஜோ, ஏன் இப்படி அடிக்கிற ஜங்கு? அதான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் வேண்டான்னு. ஏன் அடிக்கிற? பாவம், பாரு அழுகுடா. ஓகேவா நீ?
சாரிக்கா. நீங்களும் அவ்வளோ கம்மிட்டட்னு எனக்கு தெரியாதுக்கா. அதுக்காக ஏன் இவ்வளோ இப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலக்கா. நான் சாரி கேட்கலாம் தான்க்கா வந்தேன், வேற எதுக்குமே வரலக்கா. ஆனால் என் போட்ட இப்படி அடிக்கிறாங்கக்கா, நீங்கள் சொல்லுங்கக்கா. நான் சொல்கிறேன் இரு. ஜங்குக், என்ன பண்ணுற நீ? இதெல்லாம் தப்பு இல்லையா? பாவம் அந்த பொண்ணு, தேவையில்லாமல் பண்ணாத. ஸோ அப்போது ஜென்னியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜென்னி திட்டிகிட்டு இருக்காங்க. ஏய் க்ளூஸ் ஆடி நீ, அவள் பண்ணுறதெல்லாம் சரியில்லை சரியா? எல்லாருக்கிட்டும் ஜங்குக்கா லவ் பண்ணுறேன்னு சொல்லி வச்சுருக்கா. ஏய் சோனியா இல்லையாடி? சொன்னதாங்க்கா, எனக்கு தெரியல, எனக்கு புரியல. இந்த காலேஜ்க்கே தெரியும் இவங்க 2 பேர் கம்மிட்டட். அது அப்படியே உனக்கு மட்டும் தெரியாமல் இருக்கும்? உண்மையாக தெரியாதுக்கா. வாயெல்லாம் உடைச்சிருவேன் தெரியாதுன்னு சொன்னேன்னா. டேய் கூப்பிட்டு போங்கடா அவளை. ஸோ அதுக்குள்ளே ஜங்குக் மடக்கியிருப்பான். அதான் அடிச்சிட்டான்ல, கிளம்புங்கலாம். ஏய் கண்ணு முன்னாடி வந்துடாதடி. என் கண்ணு முன்னாடி நீ மாட்டினா வேற மாதிரி ஆகிடும். ஏன் நீ இன்னொரு டைம் என் கண்ணு முன்னாடி நீ இருப்பியா? உன்னதான் கேட்குறேன். நான் ஆக்சுவலாக சாரி, நான் அதை கேட்கல. என் கண்ணு முன்னாடி வரக்கூடாது. நான் அதை கேட்கல. என்னை திருப்பி பேச வைக்காத. என் கண்ணு முன்னாடி நீ வரக்கூடாது, வரவே கூடாது. வரமாட்டேன், உண்மையாக வரமாட்டேன். போ. நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வயன் அங்கேருந்து ஓடியே போயிருப்பா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே எல்லாருமே அங்கே கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அப்படியே ஜங்குக்கு இருக்கான், அப்படியே தனியாக ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்க மாட்டான். அப்படியே தனியாக உட்காந்துட்ருக்கான். வயன் கூட அவனுக்கு இருக்க அந்த மெமரிஸ்லாம். ரொம்ப சின்ன பொண்ணு, ரொம்ப க்யூட்டான பொண்ணு, மனசில் எதுவுமே இருக்கிறது அப்படிலாம் இந்த பேட் ஹேபிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப கைண்டான பொண்ணு. அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவளோட மைனஸை நான் லவ் பண்ணுறது தான். அதான் அவளுக்கு இப்படி இருக்குது. நான் என்ன பண்ணுறது? அவள் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொன்னால் சரி ஓகே விடு அப்படின்ட்டேன்னா நானே அவளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லார் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஜெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன தான் பண்ணுறது? அப்படி ஒரு ஜங்குக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்திருப்பான் தனியாகவே. ஸோ இப்போ கரெக்டாக ஜெனி வரா. என்ன ஜங்கு உண்மையாக அடிச்சிட்ட போல், நான் கூட எதிர்பார்க்கல. இல்லைன்னா நானே இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும்டி. அதான் அட்லீஸ்ட் உனக்கு இப்போவாச்சும் புரியுதே என் லவ். தெரிலடி கிட்ட நான் லவ்வை பார்க்கவே இல்லை. ஜங்குக் ஷட் அப். எப்படி நீ இப்படி சொல்லலாம்? ஓகே அவகிட்ட லவ் பார்க்குறியா? அவகிட்ட மயிரை கூட பார்க்க முடியாது. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? சாரி ஜங்கு, சாரி. எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியும். இல்லடி, இல்லை ஜெனி, எனக்கு பிடிச்ச அளவு கூட உனக்கு என்ன பிடிக்கலடி. அதான் வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எனக்கு தெரியல, எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் நான் யோசிச்சாலும் எனக்கு அதான் தோணுது. ஏன் சங்குக் இப்போ ஒருத்தி வந்தனால தோணுதா? அதுக்கு முன்னாடி தோணலையா? அதுக்கு முன்னாடியோ தோணிருக்கு. ஓ இப்போ ஒரு பர்சன் வந்தனால நான் கழட்டி ஒன்றும் நினைக்கலடி. அப்படி நினச்சிருந்தா எப்பயோ அதெல்லாம் நடந்திருக்கும். நீ இங்கேருந்து கிளம்பு ஃபஸ்ட்டு. இல்லை கிளம்பு ஜங்குக். அவளை நீ திருப்பி பார்த்தனா பேசக்கூடாது. எல்லா நேரமும் நான் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க முடியாது ஜங்குக். எனக்கு நீ வேணும், நீ மட்டும் எனக்கு வேணும். உனக்கும் எனக்கும் நடுவில் யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உன்னை வச்சு அவங்கள அடிப்பேன், உன்னை வச்சு மட்டும்தான் அடிப்பேன். அது உனக்கும் வலிக்கணும், உனக்கு கண்டிப்பாக வலிக்கணும் ஜங்குக். இங்கேருந்து போடி, என்னால் முடியல. இங்கேருந்து போ, இங்கேருந்து போன்றல. என்னால் உன் பின்னாடி போடி போ
ஸோ ஜெனி வந்து கிளம்பியிருப்பா. ஜங்குக் அப்படியே இருக்கனால அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது வயன் வந்து லைப்ரரிக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே அவகிட்ட பேசிடலாம், அட்லீஸ்ட் ஒரு சாரியாச்சும் சொல்லலான்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே யாருன்னா இருக்காங்களான்னு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்திருப்பான். இப்போ வயன் மட்டும் தனியாக இருக்கா, கபோர்ட்லலாம் அந்த புக்ஸ்லாம் பார்த்துட்ருக்கா. எந்த புக்? இவ்வளோதான். இந்த வாய்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாய்ஸ் கேட்டால் அவள் ரொம்ப பயப்படுறா. அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கா, சுத்தமாக பார்க்காம. இல்லை எனக்கு நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியாது, சாரி அப்படி சொல்லி டக்குன்னு போகிறா. ஜங்குக் டக்குன்னு கிட்ட வந்திருப்பான். அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா லாக்காக இருக்க மாதிரி இருக்கும் வாலில் ஜங்குக் கூட. டக்குன்னு அவள் கீழே அப்படியே உட்காந்துட்டு அழுகிறா. எனக்கு தெரியாது நீங்கள் இருக்கீங்கன்னு, எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னல, அது உண்மைதான், வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா கீழே உட்காந்து. ஸோ ஜங்குக் கிட்ட போயிட்டு அவளோட ஹெட்டில் வந்து அவன் கையை வைக்கலான்னு சொல்லிட்டு வருவான். இவன் ரொம்ப பயந்துருப்பா, ஓகே அடிக்க வரான் போலன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிப்பா. எனக்கு உண்மையாக தெரியாது, நீங்கள் கமிட்டடுன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தேன் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். எனக்கு உண்மையாக அவ்வளோ பிடிக்கும் ஜங்குக்குங்கள, ப்ளீஸ் 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 எனக்கு உண்மையாக தெரியும். ரெட் கார்டு வாங்கிடுங்க, என்னால் சாப்பிட கூட முடியல. ரெஸ்ட் ரூமில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது, சாப்பிடக்கூட யாரும் விட மாட்டுறாங்க. ப்ளீஸ் ரெட் கார்டு என்கிட்டேருந்து வாங்கிடுங்க, எனக்கு உண்மையாக தெரியாது நீங்கள் கம்மிட்டர்னு. தெரிஞ்சிருந்தா நான் எல்லாம் மனசுலேயே வச்சிருப்பேன். எப்போ என்ன லவ் பண்ணுறியா? அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன், சொல்லு இப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? என் லவ் உங்ககிட்ட வேண்டாம், உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல. ரெட் கார்டு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். பாரு உனக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு, தானே அடிக்கிறேன்ல, வெறுப்பு வரலையா? நான் தப்பு பண்ணேன்னு தானே நீங்கள் அப்படி பண்ணீங்க. நீ என்ன தப்பு பண்ண? லவ் பண்ணல. லவ் பண்ணுறது தப்பா? அது ஒருத்தவங்க கம்மிட்டாக இருக்கும் போது லவ் பண்ணுறது தப்பு. நான் அது பண்ணுறேன், இப்போவும் பண்ணுறேன். தப்பு தப்பு ஜங்குக், தப்பு இல்லை, இப்போத்துக்கு பண்ணுறடி. சாரி 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 பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, ஏன்னு தெரியல, சாரி. எனக்கும் தெரில, நான் உன்னை கஷ்டப்படுத்தவே முடியல. என்ன ஜெனி வராளா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் லைட்டாக அப்படி குனிஞ்சு பார்த்துருப்பான். ஸோ ஜெனி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லைப்ரரியில் வந்திருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கு வர வழியே இல்லை. அப்படியே அவன் வயனோட ஏரை இவ்வளோ நேரம் தடை விட்டுருப்பான். ஸோ இது அப்படியே க்ரிப் பண்ணுறான். ஸோ வயனுக்கா அப்படி நடுங்குது, அப்படியே க்ரிப் பண்ணி தூக்கியிருப்பான். ஸோ வயன் இப்போ அப்படியே அழுதுட்டுருக்கா. ஸோ இந்த சவுண்ட் கேட்டு ஜெனி வந்திருப்பா, எட்டி பார்த்துருப்பா. ஸோ ஜங்குக்கு இப்படி பண்ணோனையும் உடனே கிட்ட வந்துட்டு, பேபி வீடு, பேபி வீடு, பாவம் அந்த பொண்ணு வீடு. அக்கா அக்கா சொல்லுங்கக்கா, அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு உண்மையாக தெரியாதுக்கா, ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா. இவங்க எல்லாம் என்ன நம்ப மாட்டேங்கக்கா, நீங்களாச்சும் நம்புங்கக்கா ப்ளீஸ்க்கா. பேபி வீடு, பாவம். ஏய் அமைதியாரு ஜெனி, குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காத. ஜங்குக் வெளியே கூப்பிட்டு போ. வேணாண்டி பாவம், பேபி வேண்டாம் அப்படின்னு அவள் அப்படியே நின்றுருக்கா. ஸோ ஜங்குக் இப்போ வெளியே கூப்பிட்டு போய் தான் ஆகணும். ஸோ அப்படியே வெளியே கூப்பிட்டு போயிருக்கான். தெரியாது, உண்மையாக தெரியாது, இல்லைன்னா நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன். இப்போ எல்லாரும் வருவாங்களா? போ. உண்மையாவா?
போடி, கண்ணு முன்னாடி டைம் வந்துடாத, புரியுதில்ல? வயன் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறா கொஞ்ச நேரம். அவரோட டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இல்லையா நீங்கள்? அவ்வளோதான். ஜங்குக்கு அப்படியே அமைதியாக அவளே பார்த்துட்ருக்கான். உனக்கு எதுக்கு இதெல்லாம், போ. இல்லை, நான் இப்போ உங்களை லவ்லாம் பண்ணலை அப்படின்னு நினச்சிக்கோங்க. என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? என்னால் உங்களுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனையா? ஆனால் அக்கா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே, என்னை எப்பயுமே சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லோரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ரெட் கார்டு நான் அப்போ நிறைய டைம் அக்கா வந்து தான் என்னை சேவ் பண்ணுவாங்க. ஷீ இஸ் ஸோ கைண்ட். எனக்கு அந்த விஷயத்த ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ ஒரு அழகான சோல் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு உண்மையாக ரொம்ப ஹாப்பி ஜங்கு. அப்புறம் ஏன் இப்படி இருக்கீங்க? நான் தான் ரீசனா? அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், in 6 months தான் அந்த காலேஜில் இருப்பேன், நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஏன்னா என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச நீங்களும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க, அதனால் வேண்டாம். நீங்கள் எல்லாம் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? நான் சோகமாக இருக்கேன்னு கிட்ட சொன்னேன்னா? நான் நல்லா தான் இருக்கேன். ஓ சொல்லுங்க, என்ன பிரச்சனைன்னு. என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஆனால் சொன்னால் ஓகேவா இருப்பீங்களே? எப்படி தெரியுது உனக்கு? இல்லை தெரியல, நான் நல்லா தான் இருக்கேன். போ. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி என்னை பார்த்தாலே ஹாப்பியாக இருப்பீங்க, இப்போ என்னை பார்த்தா ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க. நான் தான் கஷ்டம் தரேனா? நான் போயிடுறேன். இதுக்கப்புறம் தரமாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் முன்னாடி இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு உங்க ரொம்ப பிடிக்கும்லாம் இப்படி பண்ணுவீங்களா? பிடிக்கிறதுலாம் என் தனிப்பட்ட விருப்பம். பாய். ஜங்குக்கு அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் அழுதுட்டு போகிறா அவள். ஜங்குமா டியர்ஸாக வருது. அப்படியே லைட்டாக வைப் பண்ணிவிட்டு, ஓகே ஒன்றும் இல்லை, எதுக்கு இவளுக்காகலாம் நம்ம அழுகுறோம் அப்படி சொல்லிட்டு அவனே அவனை காம் பண்ணிக்கிறான். யாரடா இவன்? இவளுக்காக நீ எதுக்கு என்ன லவ் பண்ணுறியா? இல்லை, உனக்கு ஜெனி தானே, உனக்கு ஜெனி தான். தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்ருக்காத. ஓ ஏன்? ஓகே. ஸோ இவன் இப்படி டியர்ஸ் வைப் பண்ணுறத ஜெனி பார்த்துருப்பா. அவ்வளோதான், அவளுக்கு இன்னும் செம்ம டென்ஷனாக இருக்கும். ஸோ மறுநாள் காலேஜ்க்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கிரவுண்டில் ஈவெண்ட் மாதிரி நடந்துகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே அதில் ரொம்ப பரபரப்பாக அந்த வேலையில் எல்லாமே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ ஜெனி ஒரு ஜூனியர் பையன்கிட்ட கண்ணை காட்டுவா. ஸோ அந்த பையன் வயன் ஒரு பாட்டு ஒரு மூலையில் நடந்து போயிட்டுருப்பா. ஸோ அந்த பையனும் வயனை கூப்பிட்டுட்டு இப்படி வந்து பேசிகிட்ருப்பான். அப்போ ஜங்குக்கும் எதிரில் வருவான். ஸோ அந்த பையன் திடீர்னு ஜங்கு மேலே இவ்வளோ தள்ளி விட்டுட்டு டக்குன்னு ஓடிருப்பான். ஸோ இது எல்லாருமே இங்கே பார்த்துருப்பாங்க, கிரவுண்டில் இருக்க எல்லாருமே. ஸோ இப்போ வயனுக்கா கை கால்லாம் நடுங்குது. உண்மையாக நல்ல டேய் ரொம்ப இடம் கொடுத்துட்டடா நீ. ரெட் கார்டு வாங்கி அவ்வளோ திமிரு இவளுக்கு. ஸோ ஜங்கு அப்படியே முறைக்கிறான், எதுக்கடி திரும்பி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நல்ல பையன், அவன் தான் தள்ளி விட்டான், போயிட்டான். உண்மையாக நல்ல, ப்ளீஸ் நல்ல உண்மையா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அழுதுகிட்டே இருப்பா. ஸோ ஜங்குக்கு வந்து கிட்ட வந்தனையும் அவளுக்கு பயம் வந்திருக்கும், டக்குன்னு ஓடிடுவா. ஸோ ஜங்குக்கும் ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜங்கு கிட்ட, என்னடா ஓடுறா அமைதியாக இருக்க, என்ன பண்ண சொல்கிற? அது ஏய் எனக்கு புரியலடா, இப்போ என்ன கன்ஃபார்மா கழட்டி தான் விட போறியா ஜெனிய? பாவுண்டா குழந்த மாதிரி இருக்கா.
அவளை போய் கழட்டி விடணும்லாம் என்னடா மச்சான் அதெல்லாம். ஸோ அங்கே எல்லாருமே இருக்கனால ஜங்குக்கு ஒரு வழியில். ஸோ வயன் இப்போது லேப்குள்ளே போயிருப்பா டக்குன்னு பயந்து. ஸோ ஜங்குக்கு பின்னாடியே போயிருப்பான். இப்போ ஜங்குக்கு உள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்திருப்பான். அவ்வளோதான், வயன் கிங் அப்படி நடுங்குது. ஸோ எல்லாருமே வெளியே இருக்காங்க. ஜங்கு வேறு வழியில் அப்படி கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே உடைக்கிறான். வயனுக்கு பயம் அப்படி நடுங்குது. அப்படியே ஒரு மூலையில் போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிறா. உண்மையாக நல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக் எதுவும் பண்ணாத, கதவை தர, அவ சின்ன பொண்ணு, வேண்டாம் ஜங்குக். ஏய் அமைதியாயிருடி, சும்மா அவன் பண்ணட்டும், அமைதியாயிரு. வேணாம் அவன் அடிச்சுடுமா, பாவம் இல்லை அவ. நீ அமைதியாயிரு. சரி நீ அமைதியாயிரு, அண்ணா சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும், அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சென்னியை திட்டிகிட்டு இருக்காங்க. வேண்டாம், உண்மையாக இல்லை ஜங்குக், ப்ளீஸ் நம்புங்க, உண்மையாக இல்லை, உண்மையாக இல்லை, ப்ளீஸ் 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 ஜங்குக். சார் ஜங்குக் அப்படியே கீழே உட்காடுறான். உட்காந்துட்டு ஏன் திருப்பி திருப்பி அதே பண்ணுற? ஏன் ஒரு டைம் சொல்லிட்டே இருப்பியா? அதான் எனக்கே தெரியுமே உனக்கு என்னை எவ்வளோ பிடிக்கும்னு. அது ஒரு டைமும் நீ என்கிட்ட காட்டணுமா? ஏன்டி என் லைஃப்பில் வந்த? எதுக்கு வரணும்? ஏன்டி நான் உன்னை பார்க்கணும்? என் மனசு எதுக்கு இப்படி மாறணும்? எதுக்கு நீ வந்த? ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியவே இல்லைடி. இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஏன் தெரிலடி. நீங்கள் சந்தோஷமா இல்லையா? எப்படி எப்படி சொல்கிற? சந்தோஷமாக தான் இருக்கேன். இல்லை, ஆனால் ஜெனி அக்கா நல்லவங்க தானே. ஏன் நீங்கள் சந்தோஷமாக இல்லை? உங்களை பார்க்க சந்தோஷமாக இல்லாத மாதிரி இருக்குது. நான் தான் ரீசனா? நான் போயிடுறேன். ஸோ ஜங்குக் எதுவுமே பேசாமல் வயனோட ஃபேஸை மட்டும் கப் பண்ணுவான். ஸோ வயனை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. என்ன, நான் தான் சொல்கிறேன்ல போயிடுறேன். என்னை இப்போ போட்டு அடிக்க போகிறீங்களா? மெதுவாக அடிங்க. ஆனால் நான் தப்பே பண்ணல, அதுதான் உண்மை. உண்மையாக நான் தப்பு பண்ணல உங்கள் விஷயத்தில். என்னை பார்த்தா அப்படி இருக்கு? இல்லை போய் சொல். என்னை பார்த்தா அப்படி இருக்கு? குழப்பமாக இருக்கீங்களா? ஏன் அப்படி இருக்கீங்க? எப்படி எப்படி நீ சொல்கிறதெல்லாம்? ஏன் நான் இவ்வளோ அக்கறையாக பார்க்குறேன்? சொல்ல, எதுக்கு? ஏன் இவ்வளோ அக்கறை எடுக்கிறேன் மேலே? ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளோதானா? வேறு எந்த ரீசனும் இல்லையா? ஆமாம், அது மட்டும்தான். ஆனால் நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நான் போயிடும். நான் இருக்கிறத கஷ்டமாக இருக்கா? இல்லை ஜங்குக் வேறு அப்படி சொல்லிட்டு அவன் அகெயின் டேபிள் எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு எல்லாத்தையும் கீழே போடுறான். ஸோ வயனி இப்போ ரொம்ப நடுங்கிறான் மறுபடியும். நான் சொல்கிறேன்ல, நம்புங்க 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 தான் நான் இவ்வளோ சொல்கிறேன்ல. உனக்கு இன்னும் என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிக்கும், எனக்கு இன்னும் உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை திருப்பி லவ் பண்ணுங்க நான் சொன்னேன்னா? நான் இப்போ உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல, போங்க. அது அது இல்லடி, அது இங்கே பாரு. என்ன? ஓ சரி, ஒன்றும் இல்லை. இப்போ சொல்லு, பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கா? ஏண்டி? தெரியல, ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு பிடிக்க வேண்டாம். ஏன்னா வேணாம், எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு மூலையில் பிடிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் உங்களை ஏதாச்சும் கஷ்டப்பட்டேனா? எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஜங்குக்.
ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு இருக்கான் வயனை. நேத்தெல்லாம் காத்து போராச்சு, நித்தமும் நேர போராச்சு, உன் முகம் பார்க்கும் நாளாச்சு, வாழவே ஆசையாச்சே, வண்டா கொடி என் வண்ண கிளி, என் உள்ளால உன்னால காயம், வழி கண்டே நடி உயிர் கொண்டே நடி, என் அன்பான கூடு நீயும், மறையாதே இந்த காதலும் மழை மழையா பொழியும். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிருப்பான். ஸோ அவனுக்கு டேஸஸ்லாம் இப்படி தான் ஸ்கிப் ஆகிருக்கும். வயன் கொஞ்சம் கூட கிட்ட கூட வந்திருக்க மாட்டா. ஜெனியும் எவ்வளோ பிளான் பண்ணுவா ஸோ கிட்ட வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வயன் இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கா. ஸோ ஜெனிக்கு தெரியாது. ஒரு டைமில் ஜங்குக்கு வந்து நார்மலாக அப்படி போகும்போதோ வயனை பார்த்துருப்பான். வயனை பார்த்துன்னே கூப்பிட்டுருப்பான். பட் வயன் நிற்கவே மாட்டா, டக்குன்னு போயிருப்பா. ஸோ போயிட்டாளா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. ஓகே, ஸோ ஜங்குக்கு பர்ஃபார்மன்ஸில் அப்படி சொல்லிட்டு பிஸியாக இருப்பான். ஸோ அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதோ அவனுக்கு எங்கேருந்து லைட்டாக சவுண்ட் கேட்கும். என்ன நம்மகிட்ட தனியாக இருக்கும், ஏதோ சவுண்ட் மாதிரி கேட்குது அப்படி சொல்லிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி லைட்டு டார்ச் ஆன் பண்ணி இப்படி பார்ப்பான். பார்த்தா கொஞ்சம் மூலையில் உட்காந்து வாங்கி பார்த்துட்ருக்கா. டக்குன்னு உனக்கு பயம் வந்திருக்கும் இப்படி பார்த்தோனையும். இல்லை, தெரியாமல் தான் உட்காந்துறேன், உங்களுக்கு தெரியும்னு தெரியாது. எப்போத்துலேருந்து உட்காண்ட்ருக்க? எப்போ வீட்டுக்கு போவேன் நீ? நைட்லாம் எங்கே இருக்கேன்? ஏர்லி மார்னிங் தான் போவேன். நீயும் ஏர்லி மார்னிங் தான் போவியா? இங்கே தூங்கிடுவியா என்ன? ஆஹா, பார்த்துட்ருப்பேன். எதுக்கு? நான் அதை லவ் பண்ணல, அப்புறம் எதுக்கு போய் சொல்கிறீங்க? என்ன? நான் ஒன்று லவ் பண்ணலடி. போய் சொல்கிறீங்க. நான் உன்னை லவ் பண்ணலை. போய் சொல்கிறீங்க. ஏய், என்ன போய் சொல்கிறேன்? என்ன போய் சொல்கிறேன்? எனக்கு ஒன்று பிடிக்காதுடி. போய் சொல்கிறீங்க, ஒட்டிச்சிருவேண்டி. போய் எப்படி நான் போய் சொல்கிறேன்னு தெரியுது? நான் நீங்கள் புலம்புறதுலாம் கேட்டிருக்கேன். எனக்கு நீங்கள் சொன்னது ஒன்று கேட்டுச்சு. நடுவில் இதுக்கு ஜெனி வந்து அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணணும் டான்ஸ்க்கு நடுவில். எனக்கு பிடிக்க வேலைன்னு சொன்னீங்க. பையன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னீங்க. இல்லை, நான் சொல்லலை. இல்லை சொன்னீங்க. நான் சொல்லலை. அம்மா கேட்கணும். ஜெனி ஏன் வேணாம்? அவங்க நல்லவங்க தானே? ஆமாம், அவர் ரொம்ப நல்லவ, ரொம்ப இன்னசென்ட். அதனால எனக்கு பிடிக்கல. சரியா? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஜெனி வந்து நடிக்கிறாங்க. எப்படி? இல்லை, ஃபஸ்ட்டு நீ போ எழுந்து. இல்லை, எனக்கு ஃபீல் ஆச்சு, ஜஸ்ட் சொல்லணும்னு சொன்னேன். அண்ட் ஐ லவ் யூ சங்கு. இப்படி சொல்லாதடி, சொல்லாத. நீ எதுக்கு என் லைஃப்பில் வந்து நீ இப்போ வரைக்கும் எனக்கு எரிச்சலாக இருக்கு. இப்போ வரைக்கும் ரொம்பவே. போயிடு, போ. ஸோ வயன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பலான்னு போவா. ஸோ டைம் பார்த்தா ஒரு மிட் நைட்டாக இருக்கும். ஸோ ஜங்குக் தான் இரு, நான் ஒன்று பைக்கில் ட்ராப் பண்ணுறவா. ஜங்குக், என்னடி? இல்லை, உங்கள் மம்மிக்கு இங்கே ரைஸ் ரொம்ப பிடிக்கும்ல, அது மிட் நைட்டில் தானே போடுவாங்க. ஸோ அப்படியே வாங்கிட்டு போகிறீங்களா? இது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும், அதான் ஆண்டிக்கும் எனக்கு தெரியும். அவங்க கரெக்டாக கால் பண்ணுறாங்க ஜங்குக்கு. சொல்லுமா. டேய், வயன் கூட இருக்காளா? இல்லையே. டேய், இருக்காடா? இல்லை, நான் அப்படி தான் இருக்கேன். இல்லையே, இப்போ தான் குழந்தை மெசேஜ் பண்ணா. குழந்தையா? இல்லை,
என் கூட இல்லை. சரிடா, அப்படி இருந்தால் ரைஸ் வாங்கிட்டு சொன்னான் குழந்தைய, அப்படி கொடுத்துட்டு போவான்னு. சரி, வைக்கிறேன். இரு, அதான் நான் வாங்கி தரல உனக்கு. அப்புறம் என்ன? ஆமாம், நீ வாங்கி தருவ வாரத்தில் ஒரு நாள். வெயிடா பொறுக்கி. அம்மா, இப்போ டெய்லி அவள் வாங்கி தராளா? எதுக்கு நீ அவகிட்டலாம் வாங்குற? யார் அவள் ஃபஸ்ட்டு உனக்கு? டேய், அவள் தானடா உன்னை லவ் பண்ணுறா. இல்லைம்மா, ஜெனிமா. அவளை விட தேமர் பிடிச்சவ. எனக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. நீ எதுக்கு அவளை லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியல. அவள் உன்னை சும்மா லவ் பண்ணிகிட்ருக்காடா. உனக்கு அது எப்போதான் புரிய போதும். இல்லைம்மா, பாரு, போன வைடா. ஏய், எங்கள் அம்மா கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? இல்லை, நானும் உங்களும் ஒரே சர்ச் பிலீவர்ஸ். ஸோ ப்ரேயர், மிட் நைட் ப்ரேயர், நைட் ப்ரேயர் அப்படின்னா நிறைய மீட் பண்ணிப்போம். எங்கள் வீட்டுக்கு நிறைய டைம் ப்ரேயருக்கு வந்திருக்காங்க. நானும் உங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வந்திருக்கேன். நீங்கள் தான் என்னை பார்த்ததில்ல. ஒரு டைம் கூட ப்ரேயர் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்த்தேன். செம்மையாக தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போ தான் உங்கள் ரூமுக்கு ஃபஸ்ட்டு வந்தேன். பாத்தியா எப்படி இருந்தா? ஏய், எதுக்கு சிரிக்கிற? இல்லை, இப்படி தான் தூங்குவீங்களா? ஷர்ட் பேண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போங்க. பார்த்துருப்பாளா? பார்த்துருக்கு. சரி, ரைஸ் வாங்கிக்கோ எங்கள் அம்மாவுக்கு. ஸோ வயனும் போயிருப்பா. போனோன்னையும் அவங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு வயனுக்கும் ஒரு பிளேட்டில் எடுத்து வந்து போடுறாங்க. ஜங்க் கண்டுக்கவே மாட்டாங்க. ஜங்கும் வந்துருக்குமா, எனக்கோ போடுமா. நீ வேணாப்பா, அப்புறம் டயட்டாக அது இதுன்னு என்ன திட்டுவ. உனக்கு வேணா நீ போட்டு சாப்பிட்டுக்கோ. ஆண்டி இருங்க ஆண்டி, அவருக்கு போடுறேன் அப்படி சொல்லிட்டு ஒயின் ரொம்ப கம்மியாக போட்டுட்டு, ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்து அது நிறைய சாப் பண்ணி, ஸோ கொஞ்சம் ரைஸ் அண்ட் நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பா. பேலன்ஸ் ஆகிடும். சாப்பிடுங்க. தேங்க்ஸ். ஏன்டா மூஞ்சி அப்படி போகுது உனக்கு? இல்லை, எனக்கு தெரியாமல் எதோ நடக்குது, அதான். உனக்கு தெரியாமல் எதோ நடக்குது, அதெல்லாம் நீ கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிச்சிட்டியா? போடா. ஆமாம், கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு வீட்டுக்கெலாம் வர்றது நல்லா இல்லை, அசிங்கமாக இல்லை. எதுக்கு நீங்கள் பாரு, இந்த கலவன் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? போ ரூமுக்கு. தூக்கம் வந்தால் தூங்கு. இவளை யார் ட்ராப் பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவ இங்கே இருக்கான்னா அவங்க அம்மா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாங்க. வாமா நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜங்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. மறுநாள் ஜங்கு கால் வந்திருக்கோம். ஸோ கால் எடுக்கிறான். ஸோ ஜெனியோட அப்பா தான் பேசிப்பார். என்னப்பா, உனக்கும் அவளுக்கும் என்ன சண்டை? சும்மா என்ன பொடிச்சு தொல்லை பண்ணிகிட்ருக்கா. எனக்கெல்லாம் அவன் தகுதியே கிடையாது அப்படி இப்படின்னு. எதுக்கு, என்ன ஆச்சு? உனக்கே தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவகிட்ட நீ வச்சுக்கிற? என்ன அங்கிள் சொன்னான்? சரி, நீ அவகிட்ட பேசிக்கோ, வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெனி தான் கால் பண்ணிட்டு காற்று முடிஞ்சுன்னு கத்திட்டுருக்கா. ஜங்கு இப்போல்லாம் கூட விடு, உன்னை விட பெட்டராக பர்சன் கிடச்சா போயிடலான்னு தோணுது ஜங்கு. உண்மையா? எனக்கு என்ன, என் ஹஸ்பண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை. உன்னை விட பெட்டராக நிறைய பேர் இருக்காங்கன்னு இப்போ தோணுது எனக்கு. உன்னை ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு எனக்கு தேவையா இதெல்லாம்? ப்ரொப்போஸ் பண்ணுன்னு ஒரு சீனை சொன்னேன், அவ்வளோ தயங்குற நீ. எனக்கு தெரியாது அந்த சீன் நீ வைக்கிற. இல்லைன்னா விட்டுரு ஜங்குக்கு, நான் வேண்டாம் விட்டுரு. என்ன எனக்கு என்ன பையனா இல்லை சொல்லு பார்க்கலாம். ஜங்கு இது மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா அவன் ஸ்டார்டிங்கில் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணியிருப்பான். போக போக அவள் ஹர்ட் பண்ணுறது கூட பெருசாக எடுத்துருக்க மாட்டான். அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அப்படியே வெளியே வந்து கார்டனில் உட்காடுறான். ஸோ வாயின் இப்போ வெளியே வந்து கார்டனில் உட்காடுறா. எதுக்கு நீ என்னோட டிஷர்ட்ஸு ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்க? ஆன்ட்டி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சின்னதாகிடுச்சாமே, எதுக்கு இங்கே உட்காண்ட்ருக்க? இல்லை, மார்னிங்கே மூட் ஆஃபாக இருக்கீங்க. அதான். யார் நீ? எதுக்கு சடனாக என் லைஃப்பில் வந்த? இல்லை, நான் போகிறேன், உட்காரு. பாரு, நான் ஜெனியை தான் லவ் பண்ணுறேன், புரியுதா? தெரியும். இப்போ சொல்லு, நீ லவ் பண்ணுறியா? பண்ணுறேன். எழுந்து போயிடு ஃபஸ்ட்டு. ஸோ வாயின் எழுந்து போயிருப்பா. ஸோ ஜங்குக்கு அப்படியே வாயின் போகிறதே பார்த்துட்ருப்பான்.
அவள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக போவா. ஜங்கோட மம்மிக்கும் வயன் கூட பாண்ட்லாம் பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு அவன் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ண போயிடுவான். ஸோ இப்போ ஃபைனலி பர்ஃபார்மன்ஸ் டேவும் வருது. அவன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு பிஜிஎம் வரும். ஸோ அந்த பிஜிஎம்க்கு இப்போ ஜெனி கிட்ட தான் வரணும். அவன் ஸ்ட்ரைட்டாக வயன்கிட்ட வந்துட்டான். ஸோ வயனுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே பார்த்துட்ருக்கா. ஐ லவ் யூ டி, இவ்வளோ நாள் நான் என்னையே ஏமாற்றிட்டு இருந்தேன், ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஜ் கூப்பிட்டு போகிறான். இப்போ தான் என் ஆள், யார் என்ன தப்பாக நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை மயிரே கிடையாது. அப்புறம் எனக்கு உன்னை விட பெட்டராக ஒரு பொண்ணு கிடச்சிருக்கு. அதனால் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், சரியாடி? ஆக்சுவலாக என் லவ்லாம் நீ கொஞ்சம் கூட தகுதி இல்லை. நான் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். நல்லா யோசித்தேன், எதுக்கு மற்றவங்க என்ன தப்பாக பேசுவாங்கன்னு நினைக்கணும்னு நினச்சேன். யார் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்னோடய கரியர் கூட ஸ்டாப் ஆகட்டுமே, அது எப்படி நான் கஷ்டப்பட்டு எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஜெனி அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு, ஜங்குக்கு தப்பு பண்ணுற ஜங்குக் வேணா, இப்போ கூட ஒன்றும் இல்லை, திரும்பி வந்துடுடா, நான் உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் முன்னாடி கத்திருப்பா. இப்போ எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க, இதுதான் ஜென்னியா அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக் லைட்டாக அப்படியே அவன் ஷர்ட்லேருந்து கை எடுத்து விட்டுட்டு, நீ என் லைஃபையா? ஓகே ஜெனி, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதான் சொல்கிறேன், நீ அதை பற்றி கேரே பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எனக்குன்னு லட்டு மாதிரி ஏஞ்சல் மாதிரி ஒருத்தி இருக்கால அப்படி சொல்லிட்டு ஜங்கு இவதான் பாய்டி பார்த்துருந்துக்கோ. அப்புறம் பெட்டராக ஏதாவது பர்சன் கண்டிப்பாக வருவான் என்னை விட. அவன்கிட்டயாச்சும் உண்மையாயிரு, பிடிச்சி வவ்வுன்னு கொழிச்சிட்டு கஷ்டப்படுத்தாத. அப்புறம் லவ்க்கு உண்மையாக என்ன தகுதியில் தான் நான் கிளம்புறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ வயனுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்கள ஜங்குக் ஐ லவ் யூ சொன்னால் என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ டூ. என்னடி அழுக கூட இல்லை நீ? என்ன நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு அப்பத்தில் வந்தோ தெரியும் அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டுருக்கா. நில்லுடி போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கெஞ்சுங்க அப்படி சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருக்கா. ஜங்குக் பின்னாடியே ஓடிட்டுருக்கான். ஓகேடா, இந்த 2 ஸ்டார்ட் வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை.